பிரைஸ் தி லார்ட். இன்றைய தேற்றிடும் ஔஷதத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பகை, விரோதம், கசப்பு இப்படியாய் ஒருத்தர் பகைத்து கொண்டு இருக்கிறார்களே, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய ஜீவன் அவர்களுக்கு இல்லை என்று. கசப்பையும் பகைகளையும் விரோதங்களையும் வைத்துக் கொண்டு ஆண்டவரை சேவிக்கவே முடியாது. அந்த கிருபையை போக்கடிக்கும். நாம எந்த விதத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது. ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவன் பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான் அப்படின்னா தன்னை கொலை பண்ணுவதற்கு சமமா. இப்படிப்பட்டவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. கசப்பை எடுத்து போட்டு நாம் ஒருவருக்கொருவர் மன்னிப்போம். நித்திய ஜீவனை இழந்து விடாதபடி நாம் காத்துக்கொள்வோம். இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.